Costume. 3, 2, 1. புச்சுக்கு. எல்லாரும் வந்தாச்சு. ஆனந்த் ஷின்சான் மட்டும் காணோம். எப்பவும் போல இன்னைக்கும் அவன் லேட் தான் போல இருக்கு. கஜாமா உனக்கு ஒண்ணும் ஆகலையேப்பா. என்னோட Dress எல்லாம் ஈரமாயிடுச்சுப்பா. எப்பயும் பேலன்ஸா இருக்கணும்பா. இதுக்கு காரணமே நீதான்ப்பா. இந்தா நீ எதையோ கழட்டி கையில கொடுத்தா நான் என்ன இப்ப போட்டுப்பேன்னு நினைக்கிறியா? அப்ப இத பாரு. இதை விட அது ரொம்ப மோசமா இருக்குடா. இதால மனுஷன் போட முடியுமா சொல்லு? வேற வழியே இல்ல. இந்த வாரம் டியூஷன்ல டெஸ்ட் இருக்குன்றதுனால கோல்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என் நேரம் இதெல்லாம் குளிருக்கு நல்லா இதமா இருக்கே. உனக்கு கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு நான் போட்டு சூடு பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா. மெட்டீரியல் இது எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? இஞ்சி டீ, மஞ்சள் டீ, கருப்பட்டி நான் இருக்கிறது குவாலிட்டி. ஓஹோ, அதனாலதான் இது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும். என்ன கசமா கம்ஃபர்டபிளா இருக்கா சொல்லு. நீங்க யோசிச்சுனா எல்லாரும் முன்னாடி எப்படி தான் பண்ணிக்கணும்? அட இருங்கப்பா, நானும் வரேன். இத போட்டுட்டு ஓட வர முடியல. அந்த பையனோட Dress பாத்தியா? செம்ம கியூட்டா இருக்கான்ல. இந்த காஸ்டியூம் மூலமா உனக்கு ரசிகர்கள் கிடைச்சிட்டாங்க போல. அப்படியா? அவங்க என்ன கலாச்சி போறோம். கசாமா அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறோம். ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டா இப்படியேவா போகணும்? அப்படி அவன் தனியா தெரியறதுக்கு தானே கூச்சப்படுறான். அம்மா அதோ போறாங்க. எங்கப்பா? அதோ அங்க போறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஹீரோக்களுக்கெல்லாம் டாப்ல இருக்கிறது இந்த ஷின்சான் தான். பைய தூக்குறன்னு எவ்வளவு பக்குவமா பேசுறான். அப்ப அவங்க அம்மா நினைச்சு மிஸ் பண்றியா? ஏப்பா அதெல்லாம் இல்லப்பா. நான் முதல்ல என் Dress மாத்தணும்பா. கசாமா உனக்கு ரொம்ப டேலண்ட் தான். கத்திய கூட்டத்தை சேர்த்துட்டியே. நம்ம எல்லாரும் திரும்பவும் மிஸ் பண்ணிட்டோம் இல்ல? ஆமாப்பா. நம்ம பிரிஞ்சுட்டேனாதான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்படியே ஓகே, நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம். நான் என்ன பண்றது? நான் உன்னை கூப்பிட்டதான் அப்படி பிடிச்சேன். ஆனா அது வந்துருச்சு. என்னை தனியா விட்டு போகாதப்பா. எனக்கு அசிங்கமா இருக்குல்ல. அட என்ன கசாமா உன்னை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான்ப்பா. நீ அட கசாமாவோட அம்மா. நீங்களா? அட அந்த பொண்ணுக்கு நான் இப்படி இருக்கிறது தெரியக்கூடாதுப்பா. தெரிஞ்சதுன்னா போய் டியூஷன் ஃபுல்லா சொல்லி வச்சிரும் அந்த பொண்ணு. ஆமா, நாளைக்கு டியூஷன்ல ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா? என்னால இருக்க முடியலையே. இப்படிப்பட்ட நிலைமையில தான் என்ன நீங்க பாராட்டுவீங்களா? கசாமா ரொம்ப நல்ல பையங்க. எப்பவும் நல்ல Dress எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஓ, உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா ஆமா, டியூஷன்ல இருக்க எல்லாருக்கும் சரி, நாங்களும் கிளம்புறோம். பாய் பாய். அப்பாடி இப்ப நிம்மதியா போய் அம்மாவை கூப்பிடலாம். அம்மா. ஹாய் கசாமா. நீ இவ்வளவு டிஃபரெண்டா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். என் மகனை போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. தம்பி இந்த கேப்ல உங்க அம்மா அந்த பக்கம் என் துணியை காத்திருச்சு. ஒரு வழியா திரும்பவும் நான் என் பழைய Dress போட்டுக்க போறேன். என்னடா வெளியே வர முடியுமா? ஒரு வழியா இதை கட்டியாச்சு. நண்பா கசாமா, நாங்க வந்துட்டோம். உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். அட கசாமா, அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸும் Dress பத்தி சொன்னாங்க. என்ன இது? நான் கம்பளி பூச்சா மாறிட்டு இருக்கேன். எவனாவது கம்பளி பூச்சியை கொடுத்தது? நான் தான் வண்டிக்கு ஃப்ரெண்ட் கொடுக்கறனே கம்பளி பூச்சி அதுல சேர்த்து வச்சேன்.